ஒரு வீட்டில் எப்பொழுதும் விளக்கு எரிவது லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யும். விளக்கை ஏற்றும் கரங்கள் பெண்களின் கரங்களாக இருந்தால் மகாலட்சுமி அருள் அந்த வீட்டிற்கு பரிபூரணமாக கிடைக்கும். எளிமையாக வீட்டிலேயே செல்வம் பெருக பெண்கள் எப்படி லட்சுமி பூஜை செய்ய வேண்டும், லட்சுமி பூஜை செய்வதால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லட்சுமி பூஜை செய்வதற்கு முதலில் மகாலட்சுமி படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் எடுத்து சுத்தம் செய்து அலங்காரம் செய்ய வேண்டும். மகாலட்சுமிக்கு மணி விளக்கு, அகல் விளக்கு, வெள்ளி விளக்கு, கஜலட்சுமி விளக்கு போன்றவற்றால் விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை தரும். விளக்கேற்ற பயன்படும் எல்லா பூஜை பொருட்களையும் பன்னீரில் போட்டு சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு வீடு வாசனையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வம் பெருகும், லட்சுமி அருளும் கிடைக்கும். சந்தனம் வைத்து, குங்கும பொட்டு வைத்து, வாசனை மிகுந்த வெள்ளை மலர்களால் மாலை போட வேண்டும். தாமரை மலர் கிடைத்தால் வாங்கி மகாலட்சுமி பாதத்தில் வைக்க வேண்டும். பின்னர் இனிக்க இனிக்க சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். கற்கண்டு வைத்தாலும் சரிதான். பானகம், பாயாசம் தயாரித்தாலும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். மகாலட்சுமி முன்பாக பூரண கும்ப கலசம் ஒன்றை தயார் செய்து வைக்க வேண்டும். பஞ்ச பாத்திரத்தில் அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து 2 ஏலக்காய் போட்டு கொள்ள வேண்டும். 1 கிராம்பு சேர்த்து கலந்து வைக்க வேண்டும். பழங்கள், பேரிச்சம்பழம் போன்றவற்றை ஒரு தாம்பலத்தில் வைக்க வேண்டும். தீபம் ஏற்றும் பொழுது நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். 2 திரிகளை ஒன்றாக சேர்த்துதான் தீபம் ஏற்ற வேண்டும். ஒற்றை திரி போடக்கூடாது. தீப ஜோதி கிழக்கு பார்த்தபடி இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு வைத்த பின்னர் வெற்றிலை பாக்கு வைக்கும் பொழுது வெற்றிலையின் நுனிப்பகுதி நம்மை பார்த்தவாறு இருக்க வேண்டும். பின்னர் ஒரு தாம்பூலத்தில் 108 ₹1 நாணயங்களை வைத்து கொள்ள வேண்டும். லட்சுமி பூஜை செய்வதற்கு நாணயங்கள் கட்டாயம் வேண்டும். மகாலட்சுமிக்கு 108 நாமாவளிகள், 108 போற்றிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாமாவளியை உச்சரித்து நாணயங்களை அர்ச்சனை செய்ய வேண்டும். மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நாணயங்களை தலையில் போடக்கூடாது, பாதத்தில் தான் சமர்ப்பிக்க வேண்டும். 108 முறை லட்சுமி போற்றிகளை உச்சரித்து நாணயங்களால் அர்ச்சனை செய்த பின்பு மனதார குடும்ப கஷ்டம் தீரவும், செல்வம் பெருகவும், பணம் சேரவும், தொழிலில் சிறந்து விளங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தீப தூப ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இதுபோல ஒவ்வொரு நாளும் அந்தி சாயும் மாலை வேளையில் நல்ல நேரத்தில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். வாரம் ஒரு முறை இந்த லட்சுமி பூஜையை செய்தால் போதும். 48 வாரங்கள் செய்தால் எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த லட்சுமி பூஜையை செய்து பயனடையலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.